செய்தி நேரத்தின் பிரதான அனுசரணை பாரிஸ் லா சப்பல் விடி கேஷ் அண்ட் கரி. வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் விடி கேஷ் அண்ட் கேரி, லா சப்பல். வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுரவின் கிறிஸ்துமஸ் பொது மன்னிப்பு விடுதலையில் தமிழ் அரசியல் கைதிகளுக்கு இடமில்லை. ஸ்ரீலங்கா சிறைகளில் பண்டிகை நாட்களில் வாடும் தமிழர்கள். தமிழ் மக்கள் தமது சொந்த காணிகளை கோருவதாக தெளிவுபடுத்திய வடக்கு ஆளுநர். இராணுவத்தின் காணிகள் கோரப்படுவதான தெற்கின் சித்தரிப்பில் கவலை. கட்டுநாயக்கா விமான நிலைய வீதிக்கு அதிரடிப்படை பாதுகாப்பு. மின்சார கம்பி வடங்களின் திருட்டை தடுக்க அதிரடி முடிவு. தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமையால் அதிர்ச்சி. திமுக ஆட்சியின் இன்னொரு விளைவு என எதிர்க்கட்சிகள் சீற்றம். கிறிஸ்துமஸ் நாளிலும் உக்ரைன் மீது ரஷ்யா கடும் தாக்குதல். விளாடிமிர் புட்டினின் மனிதாபிமானமற்ற நிலையை சாடும் ஜெலன்ஸ்கி. கஜகஸ்தான் விமான விபத்தின் உயிர்ப்பலிகள் உயர்வு. தரையிறங்கிய வேளை மோதி தீப்பிடித்த அஜர்பைஜான் விமானம். ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு இனிய நத்தார் வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். தொடர்ந்து விரிவான செய்திகள். இலங்கையில் இன்று ஸ்ரீலங்கா அரசு தலைவரால் வழங்கப்பட்ட கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்ட பொது மன்னிப்பு விடுதலையில் தமிழ் அரசியல் கைதிகள் உள்ளடக்கப்படவில்லை. முன்னைய ஆட்சி காலங்கள் முதல் பல ஆண்டுகளாக தமிழ் அரசியல் கைதிகள் சிறைகளில் வாடும் போதிலும் முறைமை மாற்றம் குறித்த கொட்டளியுடன் ஆட்சியை பிடித்த அனுரகுமாரவின் ஆட்சி காலத்திலும் இந்த பொது மன்னிப்பு விடுதலை கிட்டாத விடயம் கவலையுடன் நோக்கப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பான மேலதிக விவரங்கள் இன்றைய பார்வை பகுதியில் இடம்பெறும். தமிழர் தாயகத்தில் கத்தோலிக்க மக்கள் செறிந்து வாழும் பகுதியில் உள்ள தேவாலயங்களில் நத்தார் தின நள்ளிரவு திருப்பலி கூட்டு திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கப்பட்டது. இந்த திருப்பலி பூஜை வழிபாடுகளில் ஆயிரக்கணக்கான கத்தோலிக்க மக்கள் பங்கேற்று இயேசு பிரானிடம் தமது மன்றாட்டங்களை முன்வைத்து பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர். யாழ் மறை மாவட்டத்திற்கான பிரதான நத்தார் நள்ளிரவு திருப்பலி புனித மரியன்னை தேவாலயத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரொரு திரு ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆண்டகை தலைமையில் கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யாழ் மறைமாவட்ட ஆயர் இல்லத்தின் ஏற்பாட்டில் நத்தார் கரோல் நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் யாழ் மறைமாவட்ட ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆண்டகை, யாழ் மாவட்ட குரு முதல்வர், யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மா பிரதீபன், பிரதம செயலாளர் எல் இளங்கோவன், யாழ்ப்பாண மாவட்ட கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் மானத ஜகம்பத் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். அதிகமான கத்தோலிக்க மக்கள் வாழும் மன்னார் மாவட்டத்தில் உள்ள தேவாலயங்களிலும் நத்தார் நள்ளிரவு ஆராதனைகள் நடைபெற்றன. மன்னார் மாவட்டத்தின் பிரதான நத்தார் நள்ளிரவு திருப்பலி முதன்மை பேராலயமான மன்னார் புனித செபஸ்டியார் பேராலயத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. மன்னார் மறை மாவட்ட ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் அருள் தந்தியர்கள் இணைந்து திருவிழா திருப்பலியை கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுத்தனர். இதன்போது இயேசு பிறப்பினை குறிக்கும் வகையில் நள்ளிரவு பாலன் திருச்சொரூபம் வைக்கப்பட்டது.
தொடர்ந்து நாட்டு மக்களை பாதுகாக்கவும் நாட்டில் நீடித்த அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவவும் விசேட பிரார்த்தனையும் ஆயரினால் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நத்தார் விசேட கூட்டு திருப்பலியை ஆயர் அருட்தந்தையர்கள் ஆகியோர் இணைந்து ஒப்புக் கொடுத்தனர். திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து அனைவருக்கும் ஆயர் மற்றும் அருட்தந்தையர்களினால் அருளாசி வழங்கப்பட்டது. இதனைத் தவிர வவுனியா, கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் தேவாலயங்களிலும் நத்தார் திருப்பலி கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டிருந்ததுடன் இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று வழிபாடுகளில் ஈடுபட்டனர். கிழக்கு மாகாணத்தில் அதிகமான கிறிஸ்தவர்கள் வாழும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் புளியந்தீவில் உள்ள புனித மரியாள் தேவாலயம், குருக்கல் மடம் புனித பிரான்சிஸ் அசிசியார் தேவாலயம் மற்றும் தேட்டாத்தீவு புனித யூதா தேவாலயம் உட்பட பல்வேறு தேவாலயங்களிலும் நத்தார் ஆராதனைகள் சிறப்பாக இடம்பெற்றன. மாவட்டத்தின் பிரதான நத்தார் திருப்பலி புளியந்தீவு புனித மரியாள் தேவாலயத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் புதிய ஆயராக நியமிக்கப்பட்டுள்ள அண்டன் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இயேசு பிரானின் பிறப்பை குறிக்கும் வகையில் பாலன் பிறப்பு தொட்டியில் இயேசு பாலனின் சிலை ஆயரால் வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஒப்புக் கொடுக்கப்பட்ட திருப்பலியில் பெருமளவான மக்கள் கலந்து கொண்டனர். திருகோணமலை மாவட்டத்தின் மூதூர் இருதயபுரம் இருதயநாதர் தேவாலயத்தில் நத்தார் நள்ளிரவு ஆராதனை அருட்தந்தை அண்டன் சேவியர் அமல்ராஜ் தலைமையில் இடம்பெற்றது. மலையகத்திலும் கிறிஸ்தவர்கள் நத்தார் பண்டிகையை மிக விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக ஹெட்டன் நகரத்தில் உள்ள திருச்சிலுவை தேவாலயத்தில் நள்ளிரவு 12 மணிக்கு விசேட ஆராதனைகள் இடம்பெற்று அருட்தந்தை எட்வின் ரொட்ரிகோவினால் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. தேவாலயங்களில் விசேட ஆராதனைகளுடன் இயேசு பிறப்பையொட்டி கலை விழாக்களும் இடம்பெற்று வருவதுடன் இதில் அதிகமான விசுவாசிகள் கலந்து கொண்டு வழிபாடுகளில் ஈடுபட்டனர். வடக்கில் காணி விடுவிப்பு தொடர்பான தெளிவுபடுத்தலை தென்னிலங்கைக்கு வழங்கியுள்ளதாக வடக்கு ஆளுநர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ராணுவ முகாம்களில் தமிழ் மக்களின் காணிகள் காணப்படுவதான தோற்றப்பாடு தென்னிலங்கையில் காணப்படும் நிலையில் வடக்கு ஆளுநர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வடக்கு மக்கள் கோருவது அவர்களின் சொந்தமான காணியையே என்பதை தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா ராணுவத்தினரின் காணிகளை வடக்கு மக்கள் விடுவிக்க கோரவில்லை எனவும் அவர்களின் சொந்த காணிகளையே விடுவிக்க கோருகின்றனர் என்ற தெளிவுபடுத்தலை தென்னிலங்கையைச் சேர்ந்த குடிசார் சமூக குழுக்களிடம் தெரிவித்துள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வயாபலான் பலாலி தெற்கு பலாலி கிழக்கு பகுதியில் விடுவிக்கப்பட்ட காணிகளில் விவசாய நடவடிக்கை தொடர்பான கலந்துரையாடலும் மரம் நடுகை நிகழ்வும் இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் கலந்து கொண்டிருந்தார். இதன்போது வடக்கில் விடுவிக்கப்பட வேண்டிய ஏனைய காணிகளை விடுவித்து தருமாறும் ஆளுநரிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நிகழ்வில் உரையாற்றிய வடக்கு ஆளுநர் 2015ஆம் ஆண்டு காலத்தில் யாழ் மாவட்ட செயலாளராக தான் செயற்பட்டிருந்த போது பல பிரதேசங்கள் விடுவிக்கப்பட்டன எனவும் குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் 2018ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏற்பட்ட அரசியல் குழப்பத்தை தொடர்ந்து காணிகள் விடுவிப்பு நடைபெறவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் இந்த ஆண்டு சிறிய அளவில் காணிகள் விடுவிக்கப்படுகின்றன எனவும் குறிப்பிட்டார். விடுவிக்கப்பட்டுள்ள காணிகளை விவசாய பூமியாக மாற்றுவதே மக்களின் பொறுப்பாகும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் வடக்கில் காணிகள் வீதிகள் விடுவிக்கப்பட்டதும் தென்னிலங்கையிலிருந்து சில தேவையற்ற கருத்துக்கள் வெளியிடப்பட்டு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றன எனவும் ஆளுநர் இதன்போது குறிப்பிட்டார். தென்னிலங்கை மக்களுக்கு இங்கு நடைபெறுவது என்ன என்ற உண்மையை தெளிவுபடுத்துமாறு தன்னை சந்தித்த தென்னிலங்கையைச் சேர்ந்த குடிசார் சமூக குழுக்களிடம் தெரிவித்துள்ளதாகவும் ஆளுநர் குறிப்பிட்டார். இவ்வாறான நிலையில் வடக்கு மக்கள் அனைவரது எதிர்பார்ப்புகளுக்கும் விரைவில் சாதகமான முடிவு வரும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். எலிக்காய்ச்சல் தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கை கிழக்கு மாகாணத்திலும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் எலிக்காய்ச்சல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கிழக்கு மாகாணத்திலும் விழிப்புணர்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
வடக்கு கிழக்கு உள்ளிட்ட நாடளாவிய ரீதியில் அண்மையில் பெய்த கனமழையை அடுத்து யாழ்ப்பாணத்தில் எலிக்காய்ச்சல் தீவிரமாக பரவி வருகின்றமை கரிசனையை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை யாழ்ப்பாண வைத்தியசாலையில் எலிக்காய்ச்சல் தொற்று சந்தேகத்தில் 50க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் உயிரிழப்பு சம்பவங்களும் யாழில் பதிவாகி இருக்கின்றன. இதனால் கொழும்பிலிருந்து சுகாதார அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு சிகிச்சை முறை தொடர்பிலும் விழிப்புணர்வு நடவடிக்கை தொடர்பிலும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் எலிக்காய்ச்சல் மற்றும் டெங்கு நோய் தொடர்பான மீளாய்வு கூட்டம் ஒன்று அம்பாறை கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனையில் இடம்பெற்றுள்ளது. பிராந்திய தொற்றுநோய் தடுப்பு பிரிவால் ஒருங்கிணைப்பு செய்யப்பட்டு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தலைமையில் குறித்த கூட்டம் நடைபெற்றுள்ளது. இக்கூட்டத்தில் பிராந்திய தொற்றுநோய் தடுப்பு பிரிவு பொறுப்பு வைத்திய அதிகாரி, சுகாதார வைத்திய அதிகாரிகள், மேற்பார்வை, பொது சுகாதார பரிசோதகர்கள் கலந்து கொண்டிருந்தனர். யாழ்ப்பாணம் வேலனை வங்காளவடியில் அமைந்துள்ள பிரதேச வைத்தியசாலையில் ஆளணி பற்றாக்குறையால் மருத்துவ சேவையினை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலை நலன்புரி சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். அத்தோடு மகப்பேற்று பகுதிக்கான வசதிகள் இருந்தும் அதனை செயற்படுத்த முடியாத நிலை காணப்படுவதால் மக்கள் நெருக்கடி நிலைக்குள் தள்ளப்பட்டுள்ளதாக கவலை வெளியிடுகின்றனர். எங்களோட வேலன பிரதேசத்தில் 5000 மக்களுக்கு மேல் வாழ்ந்து வருகின்றனர். அதே நேரம் ஒரு நாளைக்கு 3000, அவரேஜாக ஒரு 30,000 மாதத்தில் எங்களோட வைத்தியசாலையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நோயாளர்களாக. அந்த வகையில் எங்களோட வைத்தியசாலையில் பி கிரேட் ஹாஸ்பிட்டல், ஆனால் அதுக்கான ஆளணி பற்றாக்குறை உண்மையாக நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்குது. அதை நிவர்த்தி செய்வதற்கு யாருமே முன்வரவில்லை. அதற்கான விண்ணப்பங்கள் நாங்கள் பல இடத்துல கோரியிருந்தும் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. இங்கே அல்லப்புட்டி, புங்குடுதீவு, நைனாதீவு போன்ற இடங்களில் இருந்து மத்தியில் வேலனை ஆதார வைத்தியசாலை இருப்பதால் இங்கே எங்களுக்கு 24 மணி நேரமும் எமது மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் எங்களுக்கு கடமையாற்றுவதற்கான ஆளணியை பூர்த்தி செய்து அதை நடவடிக்கை செய்தரணும். இது எங்களோட மக்களின் அடிப்படை உரிமை. எங்களோட வைத்தியசாலை இது இல்லாட்டி எங்களுக்கு யாழ்ப்பாணம் அல்லது ஊர்காவத்துறை போக வேண்டிய நிலப்பாட்டில் இருக்குது. அதுவும் வேலனையிலிருந்து தொலை தூரம் உள்ளதால் எமது உயிருக்கு ஒரு உத்தரவாதம் இல்லாத நிலையில் இருக்குது. இங்கே பல வசதிகள் இருக்குது எமது வைத்தியசாலையில், ஆனால் அதை செயற்படுத்துறதுக்கான ஆளணி தான் பற்றாக்குறையாக இருக்குது. அதைவிட எமது பிரதேச வைத்தியசாலையிலே மகப்பேற்று விடுதி, ஆண்கள் விடுதி, பெண்கள் விடுதி என விடுதிகள் இருந்தும் மகப்பேற்று விடுதியை இயக்குவதற்கான ஆளணி பற்றாக்குறை காணப்படுகின்றது. அந்த வகையில் நெடுந்தீவு, புங்குடுதீவில் இருந்து மகப்பேற்றுக்காக அவசர மகப்பேற்றுக்காக இங்கு செயற்படுத்துவது கூட இங்கே செயற்படுத்துவதற்கான ஆளணி நம்மிடம் காணப்படாமையால் அது வேறு இயங்காத நிலையில் உள்ளது. ஆகவே எமது மகப்பேற்று விடுதி பெண்களாகிய நாங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் இந்த மகப்பேற்று விஷயங்கள் தான். அந்த மகப்பேற்று விஷயத்தில் எமது விடுதியை நடைமுறைப்படுத்துவதற்கு தாங்கள் ஆவணம் செய்தபடி மிகவும் இந்த உயர் அதிகாரிகளை கேட்டுக்கொள்கிறேன். வவுனியா பொது வைத்தியசாலையில் கழுத்தில் கூரிய தடி ஒன்று குற்றி உயிருக்கு ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டவர் உயிராபத்தின்றி காப்பாற்றப்பட்டுள்ளார். முதியவருக்கு வைத்தியர்கள் மேற்கொண்ட சத்திர சிகிச்சையினால் கூரிய தடி அகற்றப்பட்டுள்ளது. களத்தில் கூறிய தடியொன்று குற்றி மறுபக்கம் வந்த நிலையில் முதியவர் ஒருவர் ஆபத்தான கட்டத்தில் வவுனியா வைத்தியசாலையில் நேற்று அனுமதிக்கப்பட்டிருந்தார். குறித்த முதியவருக்கு வைத்தியசாலையில் உரிய நேரத்தில் விரைவாக முன்னெடுக்கப்பட்ட சத்திர சிகிச்சை மூலம் அவரது களத்தில் குற்றிய தடி அகற்றப்பட்டதுடன் அவர் உயிராபத்தின்றி காப்பாற்றப்பட்டுள்ளார். சத்திர சிகிச்சையினை உணர்வழியியல் மருத்துவ நிபுணர் நாகேஸ்வரன் தலைமையிலான மயக்க மருந்து அணியினருடன் இணைந்து சத்திர சிகிச்சை நிபுணர் ரஜீவ் நிர்மலசிங்கம் தலைமையிலான குழுவினர் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவின் பிரதான விமான நிலையத்தையும் கொழும்பையும் இணைப்பதற்கு பயன்படுத்தப்படும் கட்டுநாயக்க கொழும்பு அதிவேக வீதிக்கான மின்சார விநியோக கம்பி வடங்கள் திட்டமிட்ட ரீதியில் திருடப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இதனால் இந்த நகர்வுகளை தடுக்க அதிவேக நெடுஞ்சாலையில் அதிரடிப்படையினரை களமிறக்கும் முடிவு அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க கொழும்பு அதிவேக வீதியில் அதிரடி படையினரை களமிறக்கும் முடிவை இன்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்த வீதிக்கான மின்சார விநியோக கம்பி வடங்கள் திட்டமிடப்பட்ட ரீதியில் திருடப்பட்ட சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் குறித்த வீதியில் மின்னொளி தடைப்பட்டு மோசமான வீதி விபத்துகளின் அபாயமும் ஏற்பட்டுள்ளது.
இதனை அடுத்து இந்த வீதியில் அதிரடி படையினரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துவதற்காக அனுமதி கோரப்பட்ட நிலையில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இதற்கான உடனடி அனுமதியை வழங்கியுள்ளார். புதிய பாதுகாப்பு திட்டத்தின்படி இரவு நேரத்தில் சிறப்பு அதிரடிப்படையினர் அதிவேக நெடுஞ்சாலையில் சுற்றுக்காவல் பணியில் செல்வார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் பாவனையாளர்களால் இந்த குற்றச்சாட்டுகள் இடைவிடாமல் தொடர்வதாகவும் அரசாங்கம் அறிவித்துள்ளது. பண்டிகை காலங்களில் இணையதளத்தினூடாக பண மோசடி சம்பவங்கள் இடம்பெறுவதாக ஸ்ரீலங்கா கணனி அவசர செயற்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் பொதுமக்களை மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தியுள்ளது. இலங்கையில் அண்மைக்காலமாக சில சமூக விரோதிகளால் பரிசுகளை வென்றுள்ளதாக கூறி வாடிக்கையாளர்களுக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுத்து பண மோசடி செய்யப்பட்ட சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன. குறித்த மோசடிகள் பண்டிகை காலங்களில் அதிகரித்து செல்கின்ற பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா கணினி அவசர செயற்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதனால் இவ்வாறான தொலைபேசி அழைப்புகள் விடுக்கப்படும் போது மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டுமென ஸ்ரீலங்கா கணினி அவசர செயற்பாட்டு பிரிவு அறிவுறுத்தியுள்ளது. மத்திய மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர்கள் குழு ஒன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். மத்திய மாகாணம், கம்பளை, கெலகா போன்ற பல்வேறு பகுதிகளில் 21க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் நகைக்கடைகளை உடைத்து பல கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள், தங்க நகைகளை திருடிச் சென்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் குழுவொன்றை கம்பளை, கெலகா காவல்துறையினர் இன்று கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் யாழ்ப்பாணம் பகுதியில் 6 திருட்டுகளும், வவுனியா பகுதியில் 7 திருட்டுகளும், கம்பளை பகுதியில் 7 திருட்டுகளும், நுவர்லியா கந்தப்புல பகுதியில் 7 திருட்டுகளுடனும் தொடர்புடையவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இவர்கள் குறித்த பகுதிகளில் உள்ள நகைக்கடைகள், ஆலயங்கள், தொலைபேசி விற்பனை நிலையங்களை இலக்கு வைத்து திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளமை விசாரணையில் தெரியவந்துள்ளது. யாழ்ப்பாணம் எல்லைக்குள் மாத்திரம் இந்த சந்தேக நபர்களுக்கு 9 பிடியாணைகள் உள்ளதாக கலகா காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த சந்தேக நபர்கள் திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபட்டு நீதிமன்றங்கள் வழங்கிய பிடியாணையுடன் மாத்தளை, கந்தபொல, கம்பகா போன்ற பகுதிகளுக்கு அவ்வப்போது சென்று வாடகைக்கு வீடுகளை எடுத்து அங்கு தங்கியிருந்து திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் இவர்களால் நாடளாவிய ரீதியில் திருடப்பட்ட தங்க கட்டிகள் சில மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் பகுதியில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபர்கள் அனைவரும் கண்டி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதுடன் சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை கலகா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். மாமனிதர் ஜோசப் பரராயசிங்கம் படுகொலை செய்யப்பட்டு இன்றுடன் 19 ஆண்டுகள் நிறைவடைகின்ற நிலையில் இந்த கொலைக்கான நீதி தொடர்ந்தும் மறுக்கப்பட்டு வருகின்றமை தமிழ் மக்கள் மற்றும் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஜோசப் பரராயசிங்கத்தின் கொலைக்கு நீதி கோரி இன்று அமைதி ஊர்வலம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டதுடன் நினைவேந்தல் நிகழ்வும் இடம்பெற்றுள்ளது. மட்டக்களப்பு புனித மரியாள் தேவாலயத்தில் இரவு நேர நத்தார் திருப்பலி பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்டிருந்த மாமனிதர் ஜோசப் பரராயசிங்கம் அடையாளம் தெரியாத நபர்களின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்திருந்தார். இந்த நிலையில் ஜோசப் பரராயசிங்கத்தின் படுகொலைக்கு நீதி வேண்டி அமைதியான முறையில் கவனஈர்ப்பு ஊர்வலம் நடத்தப்பட்டது. மட்டக்களப்பு காவல்துறை தலைமையகத்திற்கு அருகிலிருந்து நிகழ்வு நடைபெறும் இடம்பெறையிலும் இந்த நீதி கோரிய கவனஈர்ப்பு பேரணி முன்னெடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று மாலை மட்டக்களப்பு வேதநாயகம் மண்டபத்தில் ஜோசப் பரராயசிங்கத்தின் நினைவேந்தல் நிகழ்வு இலங்கை தமிழரசு கட்சியின் வாலிபர் முன்னணியின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது ஜோசப் பரராயசிங்கத்தின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவி ஈகைச்சுடர் ஏற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டது. மலர் மாலையினை நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன், மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் சோபனன் ஆகியோர் அணிவித்ததுடன் சிவஸ்ரீ முரசொலிமாறன் குருக்கள், அருட்தந்தை ஜெகதாஸ் அடிகளார் உட்பட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஈகைச்சுடர் ஏற்றி மலரஞ்சலி செலுத்தி அகவணக்கம் செலுத்தியுள்ளனர். இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இரா சாணக்கியன், ஸ்ரீநேசன், ஸ்ரீநாத் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சியின் முக்கியஸ்தர்கள், குடிசார் சமூக செயற்பாட்டாளர்கள், மத தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிகழ்வில் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறை ஓய்வு நிலை பேராசிரியர் தமிழ் மாறன் கூட்டாட்சி கோட்பாடும் சுயாட்சி வடிவங்களும் எனும் தலைப்பில் நிறைவுரை ஆற்றியிருந்தார். கிழக்கு மாகாணத்தில் உள்ள செய்தியாளர்களை இணைத்து 1982 ஆண்டு உருவான
உருவாக்கப்பட்ட கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கத்தின் முதலாவது தலைவராகவும் அவர் செயற்பட்டார். ஸ்ரீலங்கா படையினரின் கைதுகள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் 1980க்கு பின்னர் அதிகரித்ததால் மட்டக்களப்பு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இவ்வாறு கைது செய்யப்படும் இளைஞர்கள் பற்றிய தகவல்களை திரட்டி சர்வதேச மன்னிப்பு சபை போன்ற சர்வதேச மனித அமைப்புகளினது கவனத்திற்கு ஜோசப் பரராயசிங்கம் கொண்டு சென்றிருந்தார். 1989ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஜோசப் பரராயசிங்கம் தேர்தலில் தோல்வியுற்ற போதிலும் 1990ஆம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சாம் தம்பிமுத்து இறந்த பின்னர் அவரின் இடத்திற்கு நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியிருந்தார். அதன் பின்னர் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட்ட ஆயுததாரிகளால் ஜோசப் பரராயசிங்கம் சுட்டுக் கொல்லப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்ததுடன் அவரின் கொலை தொடர்பாக ராஜாங்க அமைச்சரான பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டிருந்தார். எனினும் கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் பிள்ளையான் உட்பட ஜோசப் பரராயசிங்கத்தின் கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டிருந்தனர். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு நீக்கப்பட்டமை தொடர்பில் நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய செயற்குழு உறுப்பினர் சட்டத்தரணி ரவீந்திர ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக காவல்துறை உத்தியோகத்தர்களை நீக்கினால் அது அவசியம் என்றும் திருப்தியடைய முடியும் எனவும் பொருளாதார காரணங்களுக்காக முப்படையினரையும் நீக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் தெரிவித்தார். உகண்டா அறிக்கை போன்று இதுவும் மக்களை தவறாக வழிநடத்தும் செயற்பாடு எனவும் சட்டத்தரணி ரவீந்திர ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக கூறுவது முற்றிலும் பொய்யானது என தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. இலங்கையில் எதிர்வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் 12 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களில் பயன்படுத்துவதை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அது மேலும் தாமதமாகலாம் என அமைச்சு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 12 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களில் பயன்படுத்துவதை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக பிரிவு அமைச்சர் வைத்தியர் ஹசங்க விஜயமுனி அண்மையில் தெரிவித்திருந்தார். இலங்கையில் எதிர்வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களுக்கு பயன்படுத்த தடை விதிக்கும் வர்த்தமானி அறிவித்தல் இன்னும் சில நாட்களில் வெளியிடப்படும் என்று அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வர்த்தமானி அறிவித்தல் குற்றவியல் சட்டம் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வர்த்தக விளம்பரங்களில் சிறுவர்களை அவசியமற்ற வகையில் பயன்படுத்துவதை தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. கடந்த அரசாங்கங்கள் இது தொடர்பில் பல தடவைகள் வர்த்தமானி அறிவித்தல்களை வெளியிட்ட போதும் அவை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என பல தரப்பினரும் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் சிறுவர்களை விளம்பரங்களில் பயன்படுத்துவதை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹசங்க விஜயமுனி அண்மையில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். அத்துடன் அதற்கான வர்த்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனுரவின் கிறிஸ்துமஸ் பொது மன்னிப்பு விடுதலையில் தமிழ் அரசியல் கைதிகளுக்கு இடமில்லை. ஸ்ரீலங்கா சிறைகளில் பண்டிகை நாட்களில் வாடும் தமிழர்கள். தமிழ் மக்கள் தமது சொந்த காணிகளை கோருவதாக தெளிவுபடுத்திய வடக்கு ஆளுநர். இராணுவத்தின் காணிகள் கோரப்படுவதான தெற்கின் சித்தரிப்பில் கவலை. கட்டுநாயக்கா விமான நிலைய வீதிக்கு அதிரடிப்படை பாதுகாப்பு. மின்சார கம்பி வடங்களின் திருட்டை தடுக்க அதிரடி முடிவு. தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமையால் அதிர்ச்சி. திமுக ஆட்சியின் இன்னொரு விளைவு என எதிர்க்கட்சிகள் சீற்றம். கிறிஸ்துமஸ் நாளிலும் உக்ரைன் மீது ரஷ்யா கடும் தாக்குதல். விளாடிமிர் புட்டினின் மனிதாபிமானமற்ற நிலையை சாடும் ஜெலன்ஸ்கி. கஜகஸ்தான் விமான விபத்தின் உயிர்ப்பலிகள் உயர்வு. தரையிறங்கிய வேளை மோதி தீப்பிடித்த அஜர்பைஜான் விமானம். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.